விஜய் வெளில போயிட்டு வீட்டுக்கு வரப்போ ரொம்ப கோவமா வராங்க. "பாட்டி வெளில வாங்க பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. பாட்டி மாமாவும் ரொம்ப என்னாச்சுன்னு தெரியலையே, விஜய் இப்படி டென்ஷனா கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போய் வெளில வராங்க. "என்னாச்சு விஜய்? ஏன் என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உடம்புக்கு முடியலைனா தான் பரவாயில்லையே. ஆனா என் மனசே வந்து கஷ்டப்படுற அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே இப்படி ஒரு வேலைய" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்ன பண்ணேன் விஜய்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நேத்துலேருந்தே நீங்க சொல்லிட்டு இருந்த காவேரியோட நான் சேர்ந்து வாழக்கூடாது. காவேரி வந்தா நான் நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க. ஏதோ மனவேதனையில ஏதோ வந்து வந்து நீங்க என் மேல வச்சுக்கிற பாசத்தினாலே வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நெனச்சேன். ஆனா இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நெனைக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்ன பண்ணேன் விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எங்க சித்தி எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு "ராதா உள்ள தான் இருக்கிறா" அப்படின்னு சொல்லி, "சித்தி இங்க வாங்க வெளில" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் வெளில வராங்க. "என்னாச்சு விஜய்? வந்து வராதமா எதுக்கு இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்ட்டா தாத்தாவும் வந்துடுறாங்க. "என்னடா ஆச்சு? என்னடா?" அப்படின்னு சொல்றாங்க. "தாத்தா மத்தவங்கலாம் ஏதாவது பண்ணா கூட என்னால ஏத்துக்க முடியும். ஆனா இப்படி பாட்டி இப்படி இந்த வேலைய பண்ணி வச்சுருக்காங்களே, என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னால இத கேட்டு ஜீரணிச்சுக்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு விஜய்ஸ்ன்னு?" சொல்றாங்க. "இல்ல பாட்டி என் மேல வந்து இருக்கிற பாசத்தினால இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சரிதான். ஆனா அதுக்காக வந்து இப்படி போய் வீடு தேடி போயோ, இல்ல அது மட்டும் இல்லாம காவேரி கிட்ட இப்படிலாம் பேசலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே தெரிஞ்சிருது பாட்டிக்கும், ராதாவுக்கும் நாம பேசினது தான் வந்து இவன் விஜய் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிப்போம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. "என்னடா விஜய் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பாட்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி நீங்க என் வாயிலேருந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு நெனைக்காதீங்க. சொல்லுங்க காவேரிட்ட போய் என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எதுவும் சொல்லலையே" அப்படின்னு சொல்றாங்க. "காவேரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு நீயும் காவேரி சேர்ந்து வாழ்ந்தீன்னா, நீயும் சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. காவேரினாலும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனால தான் 2 பேரும் வந்து பிரிஞ்சிருங்கங்கிறத பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும்னு சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாம அப்படியே பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற தாத்தா, "என்ன பேசிட்டு இருக்கிற? நீ ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி நெனைச்சிட்டு இருந்தா, "போய் போய் இப்படி போய் அவள பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறியே நீ" அப்படின்னு சொல்றாங்க. "பாருங்க தாத்தா, நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கவங்க ஏதாவது எனக்கா வந்து இப்படியெல்லாம் வந்து கவலை கஷ்டத்தை குடுத்தா, நான் அத வந்து நான் தட்டி கேட்கல. இப்படி வீட்ல இருக்கிறவங்க இவங்களே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? பாட்டி என்னைய வந்து புரிஞ்சுக்கிட்டது அவ்வளதானா? காவேரி என்னால இருக்கவே முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு நீ பண்ணதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல" அப்படிங்கிற மாரி பாட்டிக்கிட்ட தாத்தாவும் திட்டுறாங்க. "இங்க பாருங்க என் மனசறிஞ்சு நான் எதுவும் தப்பெல்லாம் நான் பண்ணல. நான் வந்து இவ நல்லா இருக்கணும், விஜய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பண்ணிட்டு வந்தேன். இதுல எனக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தப்பெல்லாம் எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "அதானே யாருக்குமே அவிங்க பண்ற தப்பு யாருக்கு தெரிய போது? நீ முதல்ல போய் காவேரிட்ட மன்னிப்பு கேளு போ" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எதுக்குங்க கேட்கணும்? காவேரினால தானே இப்ப இவன் வந்து நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். ஜெயிலுக்கும் அதுக்கு இதுக்கும் போயிட்டு இருக்கிறான்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி ராதாவும் சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற விஜய், "இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்றது சுத்தமா சரியில்ல. வீட்ல எல்லாருமே கலந்து பேசி முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் காவேரி வந்து விஜயோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களாம்மா? இங்க யார் இப்ப வந்து உட்காந்து கலந்து பேசி முடிவு பண்ணீங்க? நீங்களும் அம்மாவும் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, அது எல்லாருமே பண்ண மாரி அர்த்தமா? தாத்தா நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களாங்க தாத்தா? இல்ல நீங்களும் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா விஜய் என்னைய பத்தி இப்படி கேட்குற நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு தெரியும் தாத்தா, நீங்க என் விருப்பத்த மீறி எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா வந்து பாட்டியும் இப்படி சித்தியும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு எதிரிகளா மத்தவங்கலாம் வெளியில தான் இருக்காங்கன்னு நெனச்சா, இப்ப வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இப்ப இவங்கலாம் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப விஜய் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எதிரி மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பாத்தீங்களாங்க, அந்த காவேரி வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பேச்சு பேசுறான் பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அவன் கேட்கறதும் நியாயம் தானே. அவன் இத்தன நாளா வந்து கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு காரணமே வந்து காவேரியோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். எத்தனையோ பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தான். கடைசியில வந்து காவேரியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் சந்தோஷமா இருந்த சமயத்துல பார்த்து, இப்படி நீ இந்த வேலைய பண்ணி வச்சுக்கிறியே! இங்க பாரு ராதா, நீயும் 2 பேருமே சேர்ந்து போயி, ஒழுங்கா அவிங்க வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு, காவேரிய கையோட அழைச்சிட்டு வாங்க போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்கப்பா, அது மட்டும் என்னால முடியவே முடியாது. எங்க விஜயும் நல்லா இருக்கணும், அதேபோல அஜயும் நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இத நம்ம பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா பண்ற நீயி? இப்ப வந்து 2 பேருக்கு ஒருத்தவங்க ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு அவ்வளோ தூரம் வந்து மனசார வந்து 2 பேரு அ வ புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டாங்க. இவங்கள பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களே, இதெல்லாம் கரெக்ட்டுன்னு படுதா? அம்மா தான் ஏதோ கோவத்துல ஏதோ வந்து மனசுல வந்து விஜய் மேல வச்சுக்கிற பாசத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான்னா, நீயும் அவ சொல்றது கரெக்ட்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற. இது தப்பு தானே நீ பண்றதும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா எங்களுக்கெல்லாம் இது தப்புன்னு மாரிலாம் படல" அப்படிங்கிற மாரி 2 பேருமே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்க விஜய், "இங்க பாருங்க தாத்தா, நான் இங்க இருந்தா தானே இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எங்கடா போவ? எங்கள விட்டுட்டு எங்கடா போவ?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா கேட்குறாங்க. "இங்க பாருங்க, நான் காவேரி இங்க தானே கூட்டிட்டு வரக்கூடாது. நான் காவேரி கூட்டிட்டு வேற எங்கேயாவது நான் போயிர்றேனே. போய் அதுக்கப்புறமாவது நிம்மதியா நான் என் குடும்பத்த பார்த்து நான் வாழ்ந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுடா குடும்பம்? அப்ப நாங்கலாம் உன் குடும்பம் இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் அப்படி நினைச்சு தானே இந்த வீட்ல இருந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பின்னாடி இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அதுவும் பாட்டி இப்படியெல்லாம்
இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா நினைக்கவே இல்ல. பாட்டி உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ஆனா இப்படி ஒரு வேலைய நீங்க பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. என் மனச புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க அம்மா வந்து என்னை விட்டு போனப்போ பட்ட கவலைய விட, இப்ப நீங்க இப்படி ஒரு துரோகத்த பண்ணிட்டீங்கன்னு நெனச்சு தான் எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குது உண்மையாலுமே. நீங்க இப்படி பண்ணியிருப்பீங்களான்னு என்னால ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இந்த வேலைய பண்ணி வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ராதா சொல்றாங்க, "இங்க பாரு விஜய் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. "எது சித்தி சரியாகும்னு நெனைக்கிறீங்க நீங்க? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கிறேன். அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நெனச்சே பார்க்கவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு இப்படித்தான் நீ முன்னாடியே வெண்ணிலா வந்து மனசார நெனச்சிட்டேன்னு சொல்லிட்டு மறக்க முடியாம இருந்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் மறுபடியும் தான் வந்து இவ உனக்கு காவேரி தெரிய வந்தா. அதுபோல இதுவும் கொஞ்ச நாள் உன் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும். சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "எந்த காலத்துலயும் நான் காவேரியோட தான் சேர்ந்து வாழ்வேன். நீங்க நெனைக்கிற மாரியெல்லாம் வந்து முன்னாடி வந்து வெண்ணிலாவையோ இது பண்ணிட்டு இருந்தேன். லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் காவேரிய வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெண்ணிலா நெனப்புல தான் இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வெண்ணிலா வேற, காவேரி வேற. காவேரி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வேலை வேணா பண்ண ரெடியா இருப்பா. இத இப்ப கூட எடுத்துங்க வெண்ணிலா வந்து என்னைய வெளியில எடுக்கிறதுக்கு ஜெயில்லேருந்து வெளில எடுக்கிறதுக்காக வந்து சாட்சி சொல்றதுக்கு என்னை விட்டுக் குடுக்க சொல்லி கேட்டுருக்கிறா. அதுக்கு கூட வந்து காவேரி யோசிக்காம நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக சரின்னு சொல்லி ஒத்துருந்துருக்கா. இப்பவும் பாட்டியும் நீங்களும் போய் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்கங்காட்டி, அப்ப இப்பவும் வந்துட்டு நீங்க நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையே வந்து எப்படி வாழ்ந்தாலும் பரவால்ல, ஒதுங்கி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, என் கஷ்டத்த எதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள நெனச்சுட்டு, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு பொண்ணு எங்க தேடுனாலும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அவ மனசார நான் வந்து என் மனசுக்குள்ள அவளும், அவன் மனசுல நானும் தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் எங்களால வாழவே முடியாது. எங்கள ஏன் இப்படி பிரிச்சு வச்சு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க? மத்தவங்கலாம் தான் அப்படி இருந்தா பரவால்ல. பாட்டி நீங்களும் இப்படி இருக்கீங்களே! என்னால இத யோசிக்கவே முடியல. உங்க மேல எனக்கு கோவப்படுறது கூட எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் இனிமேல் நான் வந்து இந்த வீட்ல இருந்தா நான் காவேரியோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீட்ல இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். நான் நேரா போயி காவேரி அவிங்க அம்மாவ பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் பத்திலாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் காவேரி கையோட கூட்டிட்டு வேற எங்கேயாவது நான் போய் தனியா இருந்துக்கிறேன். எங்கள இனிமேல் நீங்க வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா நான் பேசுறது, பண்றது உன்ன அக்கறையா பார்த்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உனக்கு தொந்தரவா தெரியுதா? அப்படிங்கிற மாரி பாட்டியம்மா கேட்குறாங்க. பாட்டி இதுக்கு மேல என்னைய பேச வைக்காதீங்க பாட்டி. இந்த இடத்துல வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேறையா இருக்கும். நீங்களும் சித்திங்கிறதுனால நான் எதுவும் பேசாம நான் போறேன். தயவுசெய்து எனக்கு ஒரு என் பொறுமை இருக்கு. பொறுமைய சோதிக்காதீங்க. நான் என்ன மாரி வாழ்க்கை வந்து காவேரியோட வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? காவேரி இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாதுல்ல. தெரியாம எங்க 2 பேத்தையும் தயவுசெய்து வந்து இப்படி பிரிச்சு வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் சரி, அங்க காவேரியுடைய அம்மாவும் சரி, யாருமே தயவுசெய்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க, "இதான் உன் முடிவாடா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா தாத்தா, நான் இங்க நிம்மதியா எல்லாத்துக்கும் முன்னாடியும் தான் வாழணும் ஆசைப்பட்டேன். உங்களோட சேர்ந்து தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்ப நடக்காது போல இருக்கு. நான் காவேரி கூட வாழ்றது வந்து யாரு மத்தவங்களுக்கெல்லாம் பிடிக்கலைன்னா கூட பரவால்ல. பாட்டியே இப்படி சொல்றப்போ நான் எப்படி இங்க வந்து பாட்டி முகத்த பார்த்துக்கிட்டு நான் இங்க இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் இரு அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அவ அப்ப ஏதோ வந்து உன் மேல வச்சுக்கிற பாசத்தினாலயும், ஏதோ கோவத்தினாலயும் நீ ஜெயிலுக்கெல்லாம் போனேல்ல. அதனால ஏதோ வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டா. நீ அதெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "எது தாத்தா முடிவு எடுத்துட்டு சும்மா வந்து பண்ணியிருக்காங்க. போயி காவேரிட்ட பேசிட்டு வந்துருக்காங்க. காவேரி வீட்லயும் போயி இந்தா சித்தி போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அவிங்க இப்பதான் கொஞ்சமா மனசு மாறி என் கூட சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்து இவங்க போய் இப்படி பேசினங்காட்டி அவிங்க முழுசா மறுபடியும் முடியாது. காவேரி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தானே திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நான் எப்படியோ காவேரி கூட இனிமேலா சேர்ந்து வாழ்ந்துருவோம்னு நெனச்சேன். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, "டேய் இங்க பார்றா நான் உன் நல்லதுக்கு தான் பண்றேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல பேசாதீங்க பாட்டின்னு" சொல்லி திட்டுறாரு.